கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 2024-25 நிதியாண்டில் 13,720 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில், இதன் மூலம் எத்தனை பேருக்கு இந்த நிதியாண்டில் அரசு புதிதாக மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி தரப்போகிறது என்பதை பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மொத்தம் உள்ள 2.25 கோடி ரேஷன் கார்டுகளில் பாதி பேருக்குத்தான் கிடைத்து வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டி 1,63,00,000 விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பெற்ற நிலையில், அவற்றில் 1,06,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது. அந்த எண்ணிக்கை 1,07,50,000 விண்ணப்பங்களாக தேர்வு செய்யப்பட்டது. இந்த எண்ணிக்கை ஜனவரியில் கூடுதலாக இந்த எண்ணிக்கை அதிகரித்தது. தற்போதைய நிலையில் மகளிர் உரிமைத் தொகையை பொறுத்தவரை தமிழகத்தில் சுமார் 1,08,00,000 என்று தெரிகிறது. இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர வாய்ப்பு இல்லை. அதே நேரம் கணிசமாக இந்த ஆண்டு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கப் போகிறது. எப்படி என்கிறீர்களா? தங்கம் தென்னரசு இன்றைய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு 2024-25 நிதியாண்டில் 13,720 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தமிழக அரசு ஒதுக்கியுள்ள இந்த 13,720 கோடி ரூபாய் தொகையை வைத்து 2024-25 நிதியாண்டில் 12 மாதங்களுக்கு சுமார் 1,14,33,033 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்க முடியும். எனவே தற்போது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் எண்ணிக்கையான 1,08,80,000 என்பது 1,15,00,000 என்கிற அளவில் அதிகரிக்கக்கூடும். இதை அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் கூறியுள்ளார். இந்த ஆண்டு புதிதாக சுமார் 7,00,000 மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 7,00,000 பேர் புதிதாக விண்ணப்பித்து பயன்பெற முடியும் என்பதால் புதிதாக மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிப்பது குறித்து மார்ச் மாதம் அறிவிப்பு வெளியாகக்கூடும். ஏனெனில் புதிதாக விண்ணப்பிப்பவருக்கு ஏப்ரலிலிருந்து பணம் வழங்கும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதால் கணிசமாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பதாரர்களின் கணிசமானோர் இன்னும் 1 மாதத்தில் அட்டை பெறவும் வாய்ப்புள்ளது. எனவே அவர்கள் குடும்ப அட்டை பெற்ற கையோடு கலைஞர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.